நீலகிரி, கோவை மாவட்டம் வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. தென்காசி, சேலம் மாவட்டம் ஆத்தூர் ஆகிய பகுதிகளிலும் பெய்த மழையால் தணிந்தது வெப்பம். ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் காலையிலேயே பலத்த மழை. நாகை, திருவாரூர் ஆகிய காவிரி படுகை மாவட்டங்களில் மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. விருதுநகர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. தென் தமிழ்நாடு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என தகவல். வட தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தென் தமிழகத்தில் வெப்பம் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும் எனவும் கணிப்பு. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் பிணையில் உள்ள ஜாஃபர் சாதிக் வீடு, விடுதி உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறை மற்றும் தேர்தல் பறக்கும் படை சோதனை. வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா நடக்கிறதா என்ற சந்தேகத்தின் பேரில் சென்னையில் அதிகாரிகள் ஆய்வு. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவு. எடப்பாடி பழனிசாமி, துரைமுருகன், பிரேமலதா விஜயகாந்த், சௌமியா அன்புமணி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மனு தாக்கல் செய்ய ஏற்பாடு. சட்டமன்ற தேர்தல் நடக்கும் 5 மாநிலங்களில் இதுவரை 650 கோடி ரூபாய் பணம், பரிசு பொருட்கள் பறிமுதல். தமிழ்நாட்டில் 170 கோடி ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக தலைமை தேர்தல் ஆணையம் தகவல். புதுச்சேரியில் அமித்ஷா மற்றும் ராகுல் காந்தி இன்று ஒரே நாளில் தேர்தல் பரப்புரை. தமிழக நிர்வாகிகளுடன் இருவரும் ஆலோசனை மேற்கொள்ளவிருப்பதாகவும் தகவல். மதுரையை மணிப்பூராக மாற்ற துடித்தது தேசிய ஜனநாயக கூட்டணி. கலவரத்தை தூண்ட நினைத்த பாஜகவின் சதியை மதுரை மக்கள் முறியடித்ததாக திருமங்கலம் பரப்புரை கூட்டத்தில் மு.க. ஸ்டாலின் பேச்சு. என்டிஏ முன்வைக்கிறது மத நல்லிணக்கத்தை கெடுக்கிற ஆரிய மாடல், மக்களை பிளவுபடுத்துகிற ஆரிய மாடல். இன்னும் சொன்னா மதுரையை மணிப்பூரா மாத்த துடிக்கிற வன்முறை மாடல். உறவு முறையோடு பாசமா பழகிற மதுரை மக்கள் செம புத்திசாலிகள். அதனாலதான் கலவரத்தை தூண்ட நடத்தவங்களோட சதிய சிறப்பாக முறியடிச்சீங்க. அதற்காக உங்க பாதபலர்களை தான் தொட்டு நான் நன்றி கூறுகிறேன். தமிழ்நாடு திவாலாக போகிறது என பியூஷ் கோயல் பேசியது டூ மச். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிதான் திவாலாக போகிறது என ஸ்டாலின் கடும் சாடல். திவால் ஆகிடும் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் சொல்றது ரொம்ப டூ மச். பார்த்துக்கிட்டே இருங்க, என்டிஏ தான் தமிழ்நாட்டில் திவாலாக போகுது. கிளாஸ் டாப்பரான தமிழ்நாட்டுக்கு அட்வைஸ் வேண்டாம், முதலில் பாஸ் மார்க் வாங்குங்கள். நிதிநிலை குறித்து பேசிய பியூஷ் கோயலுக்கு முதல்வர் ஸ்டாலின் காட்டமான பதிலடி. பரீட்சையில ஃபெயிலான ஸ்டூடெண்ட் எல்லா சப்ஜெக்ட்லயும் டாப்பரா இருக்கக்கூடிய எங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாமா? முதல்ல நீங்க பாஸ் மார்க் அச்சு வாங்கிட்டு அப்புறமா தமிழ்நாட்டு கதையை பேசுங்க. 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியதே ஸ்டாலினின் சாதனை. முறைகேடாக சென்ற பணம் பெறப்பட்டு கஜானா நிரப்பப்படும் என்று நெய்வேலி பரப்புரை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. இப்ப ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு வறட்சி வந்ததா, புயல் வந்ததா, இல்ல கொரோனா வந்ததா? ஒண்ணும் வரல. ஆனா 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிற 5 ஆண்டு திராவிட முன்னேற்றக்கூடிய சாதனை, திரு ஸ்டாலினுடைய அரசாங்க சாதனை. நம்ம எல்லாம் கடன்காரனாக்குனதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை. கச்சத்தீவு, முல்லை பெரியாறு, மீத்தேன், நீட் என தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தது திமுக அரசுதான்.
துரோகத்திற்கு இலக்கணமே ஸ்டாலினும் கருணாநிதியும் தான் என எடப்பாடி பழனிசாமி சாடல். வரலாற்றிலேயே துரோகம் துரோகம் என்று சொல்லுக்கு இலக்கமானவர்கள் திரு கருணாநிதியும் திரு ஸ்டாலினும் தான். மீனவர்களுக்கு துரோகம் செஞ்சது திரு கருணாநிதி அவர்கள். கச்சத்தீவை தாரை வார்த்தது திமுக திரு கருணாநிதி அவர்கள். இரண்டாயிரத்து 24 ராஜ்யசபா சீட் தருவதாக கூறி ஏமாற்றியவர் எடப்பாடி கே பழனிசாமி என பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. சீட் ஒதுக்கீடு ஒப்பந்தத்தை முதல் முறையாக செய்தியாளர்களிடம் காண்பித்து கேள்வி. 5 எம்பியும் ஒரு ராஜ்யசபாவும் தரப்படும் என்பதை அவர் ஒரு சைடும் நான் ஒரு சைடும் கையெழுத்து போட்டிருக்கோம். எந்த வருஷம் போட்டிருக்கோம்? மேல பாருங்க, 24 போட்டிருக்காரு. அப்ப 25 அவர் கொடுத்திருக்கணும். இரண்டாயிரத்து 26 கூட்டணியில் இணைந்தால் தான் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் என கூறினேன். பிரேமலதாவின் குற்றச்சாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி பதில். மேலவை உறுப்பினர் மாநிலவை உறுப்பினர் கிடைக்கவில்லை என்று சொன்ன தவறு. நான் 2026 எங்களோடு கூட்டணி அமைத்து சட்டமன்றத்தில் சந்தித்தால் நிச்சயமாக உங்களுக்கு மாநிலவை உறுப்பினர் வழங்கப்படும் என்று பகிரங்கமா தொலைக்காட்சியில் நான் பேட்டி கொடுத்தேன். அதிமுக எனும் போர்வையை போர்த்திக் கொண்டு பாஜக தமிழ்நாட்டிற்குள் நுழைய பார்க்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரை. யோசிச்சு பாருங்க, ஒன்றிய பாஜக அரசு நமக்கு துணை நிக்குதா? நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல இல்ல. தமிழ்நாடு புறக்கணிக்கிற பாஜகவை தமிழ்நாடு புறக்கணிக்கணும். 10 தோல்வி பழனிசாமிய இந்த முறை மொத்த தோல்வி பழனிசாமியாக்கி வீட்டில் உட்கார வைக்கணும். ராணிப்பேட்டை தொகுதியில் வினோத் காந்திக்கு பதில் அவரது தந்தையும் அமைச்சருமான காந்தியே போட்டி என தகவல். மகனை வேட்பாளராக அறிவித்ததால் அதிருப்தியில் இருந்த நிலையில் திமுக தலைமை முடிவு. மதுரை மேலூரில் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் எம்பி விஸ்வநாதன் போட்டியிடுவார் என பொதுச் செயலர் கே.சி. வேணுகோபால் அறிவிப்பு. ஏற்கனவே 27 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் மேலூருக்கும் அறிவிப்பு. முன்னாள் சபாநாயகர் தனபாலை சந்தித்து ஆசி பெற்றார் மத்திய அமைச்சர் எல் முருகன். அவிநாசியில் எல் முருகன் போட்டியிட தனபாலுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் சந்திப்பு. எந்த சக்தியாலும் விடுதலை சிறுத்தைகளை விலை கொடுத்து வாங்க முடியாது. திண்டிவனம் தேர்தல் பரப்புரையில் கட்சித் தலைவர் திருமாவளவன் திட்டவட்டம். சென்னை வில்லிவாக்கம் தீநகரில் இன்று நடைபெறவிருந்த தாவேக தலைவர் விஜயின் பரப்புரை ரத்து. காவல்துறை விதித்த நேர கட்டுப்பாடுகளே காரணம் என தாவேக வட்டாரத்தில் தகவல். ஆட்சியாளர்கள் என்ன கர்ணனின் பரம்பரையா என்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி. யாருடைய காசை எடுத்து 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை தருவதாக சொல்கிறீர்கள் என்றும் கேள்வி. 1000 கொடுத்தார்கள் அம்மாவுக்கு, 5 ஆண்டு முடிந்து விட்டது. அடுத்து வந்தால் 2000 தருகிறோம். என்னது பிச்சை காசை கூட்டி தருகிறார்களா? யாரு காசு? நீங்க என்ன கர்ண மகாராசா பரம்பரை? எங்கிருந்து எடுக்கிறீர்கள் இந்த 1000 2000? எங்கிருந்து? என் மக்களின் மானத்தை ஏலம் போட்டு வித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாடாளுமன்றத்தை போன்று மாநில சட்டமன்றங்கள் நடக்க விடாமல் தடுக்க பாஜக முயற்சி. மாநில ஆளுநர்கள் மூலம் திட்டம் தீட்டப்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலர் டி. ராஜா குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கிற்கு திரிணாமுல் காங்கிரஸ் அரசு இறுதிச் சடங்கு செய்வதாக பிரதமர் மோடி விமர்சனம். பாஜக வெற்றி பெறுவதன் மூலம் மாநிலத்தில் புதிய நம்பிக்கை பிறக்கும் எனவும் பேச்சு.
மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் வங்காள மொழியை குழி தோண்டி புதைத்து விடுவார்கள். தேர்தல் பரப்புரையில் மமதா பானர்ஜி பேச்சு. கேரளத்தை மாறி மாறி ஆட்சி செய்த இடதுசாரிகள் மற்றும் காங்கிரசார் மக்களுக்கு ஒன்றுமே செய்யவில்லை. ஊழலற்ற ஆட்சியை பாஜகவால் மட்டுமே கொடுக்க முடியும் என உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. அசாமில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் நிலங்கள் அம்பானிக்கும் அதானிக்கும் தாரை வார்க்கப்படும். தேர்தல் பரப்புரையில் ராகுல் காந்தி விமர்சனம். அசாம் தேர்தலில் பாகிஸ்தானிலிருந்து தலையீடு இருப்பதாக முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா குற்றச்சாட்டு. காங்கிரஸ் தான் வெல்லும் என்பது போல் பாகிஸ்தான் சேனல்கள் தவறான கருத்தாக்கத்தை உருவாக்குவதாகவும் விளக்கம். ஐந்து கிலோ எடையிலான சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பெறுவதற்கு இருப்பிட ஆவணம் அவசியம் இல்லை. புலம்பெயர் தொழிலாளர்கள் மாணவர்களுக்கான கட்டுப்பாட்டை தளர்த்தியது மத்திய அரசு. உலகளவில் நடந்து வரும் மோதல்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஈஸ்டர் தின பிரார்த்தனையில் உலக தலைவர்களுக்கு போப் லியோ வலியுறுத்தல். ஹோர்முஸ் நீரிணையை உடனே திறக்க ஈரானுக்கு வசை சொற்களால் காட்டமான எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப். வரும் 7ஆம் தேதி ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகளை தாக்குவோம் என்றும் அறிவிப்பு. ஒப்பந்தம் செய்து கொள்வதற்கு இதுவே கடைசி வாய்ப்பு என ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை. தவறினால் ஈரானையே சிதறடித்து விடுவேன் என்றும் மிரட்டல். அமெரிக்க FBI பதவியிலிருந்து காஷ் பட்டேல் விலகுவதாக தகவல். ட்ரம்ப் அரசின் மூத்த அதிகாரிகளும் ராஜினாமா செய்ய திட்டமிட்டிருப்பதாக அட்லாண்டிக் பத்திரிகை செய்தி வெளியீடு. ஒசாமா பின் லேடனை கொன்ற அதே SEAL-6 சிறப்பு படையை பயன்படுத்தி ஈரானில் சிக்கியிருந்த தங்கள் விமானியை மீட்ட அமெரிக்கா. ரகசியங்கள் எதிரியிடம் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக தங்கள் விமானத்தை தாங்களே அழித்ததாகவும் தகவல். ஹோர்முஸ் நீரிணை திறப்பு விவகாரம் தொடர்பாக ஈரானுடன் ஓமன் அரசு முக்கிய பேச்சுவார்த்தை. கப்பல் போக்குவரத்தை இரு நாடுகள் கூட்டாக நிர்வகிப்பது குறித்து விவாதம் என தகவல். நாற்பத்தைந்து நாள் போர் நிறுத்தம் செய்வது குறித்து அமெரிக்க குழுவுடன் ஈரான் குரு ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல். பெரும் போரை தவிர்க்க நடைபெறும் கடைசி முயற்சியாவது பலன் தருமா என உலகமே எதிர்பார்ப்பு. லெபனானின் இஸ்ரேல் ராணுவம் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இடையே கடும் மோதல். இஸ்ரேலின் வான்வழி தாக்குதலில் ஏராளமான கட்டடங்கள் குடியிருப்புகள் சேதம். ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் பகுதியில் நிலச்சரிவால் போக்குவரத்து பாதிப்பு. ஸ்ரீநகர் நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் வாகன ஓட்டிகள் அவதி. நியூயார்க் நகரில் வண்ணமயமாக நடைபெற்ற ஈஸ்டர் ஊர்வலம். விதவிதமான வேடங்களில் மக்கள் உற்சாகம். ஹைட்ரஜனில் இயங்கும் உலகின் சக்தி வாய்ந்த என்ஜின் கொண்ட விமானம் வெற்றிகரமாக சோதித்தது சீனா. லிபிய கடற்கரையில் 100க்கும் மேற்பட்ட அகதிகளுடன் சென்ற படகு கவிழ்ந்து விபத்து. ஈஸ்டர் வார இறுதியில் நடந்த துயரச் சம்பவத்தில் 70க்கும் மேற்பட்டவர்கள் மாயம், 2 உயிரிழப்பு. IPL கிரிக்கெட்டில் விறுவிறுப்பான போட்டி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை 43 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய பெங்களூரு.
ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்த லக்னோ அணி ஹைதராபாத் அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 1120 ரூபாய் விலை குறைந்து 1,10,480 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் 1 கிராம் தங்கம் 13,810 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலையில் மாற்றமில்லாமல் விற்பனை. 1 கிலோ வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கு விற்பனை.